ப்ரோ ஊருக்கு போனோம் ப்ரோ. அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னது ப்ரோ. கால் பண்ணாங்க, எனக்கு தான் கால் பண்ணாங்க. வீட்டுக்கு போயிடலாம், அம்மா பார்த்துக்கலாம். பத்திரிடா ஆயா, நீங்க பத்திரிடா. வெல்கம் பேக் டு another நியூ சீரீஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டோம், நைட் டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக சொன்ன மாதிரி எடுத்துட்டா கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோடு போயிட்டுருக்கு, அதனால் வந்து நம்ம லைட் ஆன் பண்ணாமல் நம்ம உள்ளே போயிட்டு ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நைட் விஷயம் மட்டும் ஆன் பண்ணிப்போம். வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 500 மீட்டர் உள்ளே போனோம். பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமான லொக்கேஷன் இதுதான், அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போயே கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே போகிற வழியே பார்த்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம உள்ளே போகிறதுலேருந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ எல்லாத்தையும் வந்து அப்படியே காமிக்கணும் அப்படின்றதுனால இப்போயே இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னன்றதை பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் மணி சொன்ன மாதிரி நம்ம உள்ளே போகிறதுலேருந்தே ஃபுல்லாக எடுத்துடலாம். நம்ம ஆக்சுவலாக எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம உள்ளே போய் நின்றுட்டு அங்கே வந்து எல்லாமே கேமரா செட் பண்ணி வச்சுட்டு கைஸ் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போகிற பாதையும் வந்து நமக்கு தெரியணும். என்னாச்சு? சரி நீ கேமரா பண்ணிக்கா. அதான் கடந்து வந்த பாதை நமக்கு தெரியணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிருக்கனால கொஞ்சம் லைட் ஆன். ஓகே. டேய் என்னடா நின்றுருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. இல்லை ஏதோ சத்தம் கேட்டுச்சு மாதிரி ஒரு வாங்க, லிசன் பண்ணிட்டு அப்படியே வாங்க. ஒரு டைம்லாம் இங்கே நிறைய யூடியூபர்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் வந்து நல்லா ஒரு காரே போகிற அளவுக்கு வழி இருந்தது. கேஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து காரே சொன்ன மாதிரி காரே உள்ளே போவோம். ஆனால் இப்போ நிறைய முள் வந்ததுனால சரி கண்ணாடி போட்டுருக்காரு. தாக்குறீங்க மச்சா மச்சா. என்னடா அங்கே அது ஓய் எங்கடா கேப்சர் பண்ணியா? அல்ட்ரா கிளியராக எங்கடா லைட் ஷேடோவா? நான் பார்க்கல. லைட் ஷேடோவா? பார்க்கல. பிளாக் ஷேடோ மாதிரி ஒன்று போய் நிற்குது. பார்க்கல நீ? பிளாக் ஷேடோ தான். அப்படியே ப்ரோ நான் கரெக்ட்டா திரும்ப போச்சு. வாங்க. ஏய் மனபிரம்மன்னு லீ குத்தியா? நாலாம் கொடுக்கல. வாங்க கைஸ், நாங்கள் உள்ளே போயிட்டு லைட் திரும்ப அந்த ஷேடோ வந்துச்சு. மனபிரம்மன்னு கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் உள்ளே வரும்போது எப்படி இருக்கும், எப்படி ஷேடோ கேப்சர் பண்ணுவோம், எப்படி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். இப்போ வழக்கம் போலே நாங்கள் கேமரா செட் பண்ணிட்டு உங்களுக்கு கைஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? அங்கேயாடா ஃபர்ஸ்ட் அங்கே என்னன்னு பார்க்கலாம்டா. Hey guys, welcome back to the new video. This is Vikram Vicky, மாறன், Abdul, Santosh. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஹைலி ரெக்வஸ்டட் பில்டிங்னே சொல்லலாம். அப்படி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தி விச் ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னையை விட்டு பல 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து 100 கிலோமீட்டரில் பல 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து நாங்கள் அந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே போதும்னு ஆகிடுச்சு. கைஸ் மார்னிங் வரப்போ பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் இந்த இடத்துல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் உள்ளே வரப்பே நீங்கள் வீடியோ முன்னாடி பார்த்தா தெரியும், நாங்கள் வர்றப்பே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்போம். சரி ஸ்டார்ட் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங், ஒரு நம்ம போகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும். மேபி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் அங்கே. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த லொக்கேஷனை ஆல்ரெடி நம்ம பேய் ஃபேமிலி சேர்ந்தவங்க நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம பிளாக் ஷேடோ வரலாற்றிலே இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லொக்கேஷனை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த பிளாக் விச் காலேஜ்குள்ளே ஏகப்பட்ட மர்மங்களும் ஏகப்பட்ட அமானுஷங்களும் நிறைஞ்சிருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எங்களுக்கு இன்றைக்கி இந்த நாள் ஏகப்பட்ட சேலஞ்சுகளும் ஏகப்பட்ட கஷ்டங்களும் கொடுக்கும்னு எங்களுக்கு 100% நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். நாம் ஏன் இந்த லொக்கேஷனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்னா, நம்ம ஃபேமிலி அதாவது சப்ஸ்கிரைபரான நீங்கள் சமீப காலமாக கமெண்ட் செக்ஷனில் நிறையவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட லொக்கேஷன் இதுதான். இந்த இடத்தோட டார்க் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக இந்த காலேஜிலேருந்து ஒரு 4
கிலோமீட்டர் தள்ளி 2 கிராமம் இருக்குது. அதில் ஒரு கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்ததாகவும் இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க பணத்துக்காக செய்வினை, பில்லி சூனியம், மாந்திரிகம்னு நிறையவே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த செய்வனை செய்கிற ஃபேமிலி பொதுவாகவே பூஜைக்காக கோழி, ஆடுன்னு வாயிலாத ஜீவன்களை பலி கொடுக்கறதே வாடிக்கையாக வச்சுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஊர் மக்கள் அவங்க கூட பழகவே பயந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் கடந்து போக அந்த செய்வனை வைக்கிற ஃபேமிலியில் மூத்தவங்க ஒரு சூனியக்கார கிளவி ஒரு பெரிய பூஜைக்காக ஒரு இளம் வயது பெண்ணை இதே காலேஜில் நரபலி கொடுத்துருக்காங்க. அந்த நரபலி எந்த அளவுக்கு கொடூரமானதுன்னா அந்த இளம் வயது பெண்ணை உயிரோட தீ வச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்கா அந்த சூனிய கிளவி. இந்த விஷயம் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் அந்த 2 கிராம மக்களுக்கும் தெரிய வர எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த சூனியக்கார கிளவியும் அவங்க குடும்பத்தையும் கற்களாலே அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதுவும் இதே காலேஜ்ல. இது மட்டும் இல்லாம இதே காலேஜ்ல ஒரு பொண்ணு அவங்க கணவன் கூட ஏற்பட்ட பிரச்சனையில உள்ள தூக்கு மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜோட லாஸ்ட் பில்டிங்ல 3 பசங்க சமைக்கும் போது பெட்ரோல் விபத்தால அவங்களும் உயிர் துடிக்க துடிக்க இதே காலேஜ்ல இறந்து போயிருக்காங்க. எனவே இந்த காலேஜில் நிறைய மர்மங்களும் நிறைய ஆத்மாக்களும் இன்னைக்கும் வாழ வந்துட்டு தான் இருக்குன்னு நிறைய பேரால் நம்பப்படுது. ஸோ நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து எங்கள் வாழ்க்கையை பணியை வச்சு தான் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கே நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இது நாங்கள் பண்ணதுலேயே ரொம்ப பெரிய லொக்கேஷன், சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பவம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிளாக் ஷெடல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த ஒரு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது சொல்லியிருந்தோம்ல, அந்த பில்டிங் இதுதான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு பில்டிங் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி தான் இருக்கும். இங்கே வந்து ஏகப்பட்டது. அந்த விச் லேடி அவங்களோட ஆத்மா சுற்றிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. தென் வந்து ஒரு பொண்ணு வந்து இங்கே தூக்கு மாட்டி செத்து தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு தான் சொல்கிறாங்க. தென் வந்து உள்ளே சமைக்கும் போது ஒருத்தங்க சமைக்கணும் எல்லாம் ஓகே. இப்போ சுட சுட ஒன்று. ஆமாம் கைஸ். ஆக்சுவலாக கைஸ் டே விளாக் வந்து பண்ணும்போது நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. ஸோ நைட்டு வந்து தரமான சம்பவம் இருக்குன்னு நினச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே விசாரிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய காம்பவுண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு இறந்ததாக சொல்லியிருந்தாங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போலீஸ் கூட்டமாக இருந்தது. என்னன்னு ஒரு ஏடா பயங்கர நெகட்டிவாக இருக்கே, சரி ஆர்வமாக இருக்குது, சுற்றி இருக்கே அப்படின்னு விசாரிக்க போகும்போது இந்த இடத்துல தூக்கு போட்டு இறந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த முடிச்சு போகும்போதே பார்த்தோம், வீட்டு முன்னாடி நின்று எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. அதோட வீடியோ கிளிப்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம், அதை வேணால் உங்களுக்கு போடுறோம். கைஸ் ஆக்சுவலாக வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் அதுதான். எல்லாருமே சூசைட் பண்ணினாலும் சரி, கொலை பண்ணாலும் சரி, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் சரி, நிறையா வந்து இந்த ஊரில் இந்த என்ன சொல்லுவாங்க, அது பெரிய ஏதோ சொல்லுவாங்க, கஞ்சாவா, அந்த கஞ்சா தான் சொல்லுவாங்க. கஞ்சா வந்து நிறைய அடிக்கிறது தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அமானுஷம் தவிர்த்து இங்கே உள்ள யாரும் ஆளுங்களை கூட இருக்கலாம். இப்போவே சொல்லிடுறேன், நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணும்போது போலீஸ் வந்து வீடியோ ஸ்டாப் ஆகலாம், அவங்க வந்து ஸ்டாப் ஆகலாம், இல்லாட்டி என்ன வேணால் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம் கைஸ். அதுவும் நம்ம முடிஞ்ச வரைக்குமே வீடியோ வந்து நல்லா பெருசாக லாங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். 2 ரிச்சுவல் வேறு கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம சந்தோஷ் ப்ரோ வந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த பில்டிங்க்கு இவர் அவாய்ட் பண்ணலாம் நினச்சோம். பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டாரு. இனிமேல் எதனா ஒன்று ஆகி போயிடுச்சுன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் பலம் வேணும். அது கண்டிப்பாக சமாளிக்கிறதுக்காச்சும் ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும். 2 பேர் வந்துட்டோம் இந்த இடத்துல பண்ணுறது வாய்ப்பே இல்லை. ஏதாச்சும் ஆனால் தகவல் போகிறதுக்கு 2 நாள் ஆகும். அதையும் அது சொல்கிறதுல நான் கரெக்டாக இருப்பேன். ஓகே கைஸ், நீங்கள் வந்து கேமரா நிறைய மாட்டோம்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆனால் யார் இவங்கன்னு தெரியாது. நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் அவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம 2 ரிச்சுவல் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சிறப்பாக சம்பவம் செய்யலான் இருக்கோம். ஓகே, பேசுனது போதும், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் இருக்க விண்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊர் மக்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காசுக்காக உள்ளே வந்து அடிச்சு உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அந்த சுவரில் தடையாக இருக்குது. ஸ்டார்டிங்கே பாத்ரூம் ஏன் ஓரளவுக்கு செட்டு அவ்வளோ பெரிய காலேஜ் என்ன பண்ணியிருக்கேன் கூட கூட்டணும் வீடியோ நம்மளுக்கு பார்த்து ஜன்னல் கம்பியில் பங்கு ஏற்றப்பன்ற வந்து சில 1000 மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் இல்லைல்ல, இது இல்லாமல் இருந்தால் அது பண்ணிடலான்ற. வவால் விக்ரம் வந்து வவால் விக்ரம் சக்தியை காட்டுறது. ஏன் உள்ள போயிட்டுண்டா எப்பா, வாங்க அங்கே பேய் இருந்தால் போவோம். ஆனால் வவால் இல்லை.
ஏய் பார்த்து கட்டை ஃபுல்லாக ஷார்ப்பாக இருக்குது, ஆணி இருக்கும். கைஸ் கட்டை நாட்டு கட்டை இந்த இறங்குச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே மிதிக்கிறது மெரிச்சிட்டு. ஏன் ப்ரோ ஏதாவது ஒன்று மெரிச்சிட்டே தான் போகிறாரு. இல்லை 40 ஃபிகரா பொண்ணு இல்லை ப்ரோ, இங்கே உருவம் ப்ரோ. விளையாட்டு இல்லை சீரியஸ். அங்கே ஒன்று பார்த்தோம். இப்போ அங்கே ஒன்று பார்த்தோம். இல்லை ஏதோ பார்த்தோம், உள்ளே வரும்போது ஏதோ பார்த்தோன்னு சொன்னா தெரியுமா? இல்லை ஆமாம் இல்லையா? ஆமாவா? ஆமாண்டா. ஆனால் இங்கே எது மூவ்மெண்ட் இருந்தது என்னமோ உண்மைதான். இல்லைன்னோ பேசுறீங்க, புரியல. நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. கைஸ் இல்லை ஜோக்ஸ் அப்பாட்டாங்க ஏதோ பார்த்தோம். நல்லா கேப்சர் பண்ணிருக்கோம். புள்ளி மாதிரியா பையன் மாதிரியா இது தெரியல, திருநங்கை மாதிரி. ஏன் ப்ரோ இப்படி பண்ற? வா ப்ரோ பாரு ப்ரோ, உருவத்தை பார்த்தோம். இப்போ பார்த்த உருவம் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை பேர் இருக்கீங்க? ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. நான் பார்த்தேன், அதே இடத்துல இருந்தா வருது. என்னடா பண்ற? பண்றாங்க பாரு. கல் எடுத்து அடிச்சா அவங்க மட்டும் தான் அடிப்பாங்க. ஏண்டா நாயாடா அது கல்ல தடிச்சா வரதுக்கு? வாடா, ஏன்டா இப்படி பண்ற? ஓகே பார்க்கலாம் போ. ஏதாச்சும் பள்ளி பார்க்கலாம், பார்க்காத வரைக்கும் தெரிய பார்ப்பேன். இல்ல பேசு இல்ல பேசு, கம்யூனிகேட் பண்ணுங்கயா. இப்போ சத்தம் போடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சுடா? எட்டி பார்த்துட்டு யாரும் போனாங்க. கன்ஃபார்ம். ஏய் மச்சான், இந்த பில்டிங்ல இருந்தே அமானுஷ்யம் ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ இருக்கு இந்த பில்டிங்ல ஏதோ இருக்கு. நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம் இந்த பில்டிங்கில். பார்க்காத வரைக்கும் ஓகே, கம்யூனிகேட் பண்ணுவேன். டே டைம்லேயே பார்த்துட்டோம் ப்ரோ நம்ம. ஃபுல்லாக இருக்குதா? வாங்க 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 வாங்க. கைஸ் அடுத்த வில்லங்கம் அங்கே இருக்கு. என்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும், கன்வே பண்ணணும்னா ஏதாவது மூலியமா என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். என்னடா அது டிஎன்கே? இல்லை கன்ஃபார்ம் நம்ம போய் பார்க்கலாம். மேலே போனால் தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஓட மட்டும் செய்யாதீங்க போதும். வாங்க 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 வாங்க. பார்த்தியா? பார்த்து போங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் நீ தான் உள்ற. செத்து போயிருப்ப. ஓ நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நேற்று நானும் சமைச்சு ஓட ஆரம்பிச்சிடுறேன். ரைட்டா? என்னடா பாத்தீங்களா? இது கடைசி ரூம்ல தான் நீங்க இருக்கீங்களா? பின்னாடி ஏதோ வர மாதிரி இருக்கு. கன்ஃபார்ம் அப்சர்வ் பண்ணி தான் இருக்கேன். எங்க வராங்க நீ? கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஆக்சுவலாக நம்ம நின்னா சவுண்ட் நிற்கிது. நம்ம நடந்தா நம்ம கூடயே ட்ராவல். சரி, இப்போ நம்ம பேசினாலும் ஹஸ்கி வாய்ஸில் பேசுவோம், சரியா? என்னத்த பண்ணானு ஒன்றும் புரியல. தெரியாம காது கேட்காதவங்க எல்லாத்தையும் வச்சு அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு நேரம் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்துட்டோம். ஐஸ் பாய், எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டலாம்? என்னடா இது சைனா பார்த்துருவோம். காலைல பார்த்தேன், அதான்டா நைட்டு வந்து காலைல வந்து பார்த்தேன். நைட்டு பார்க்குறது கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேல
எழுதி வச்சிருக்கீங்க டேய் ஹலோ ப்ரோ அக்கா யாருன்னு தெரியலையே இப்போதான் குரூப்ல இருந்து வந்தோம் நம்ம ஷாவ்லின் டெம்பிள் இப்படி இருக்கு காலைல பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது ஏதோ பயங்கரமாக இருக்குது. வாவ் என்னடா வயசு இது பக்காவா இருக்குடா. பயந்துட்டுடா ஸ்விம்மிங் பூல் இல்லை ஆக்சுவலாக இது வந்து இது வந்து கேன்டீன் நினைக்கிறேன். இங்கே எல்லாருமே உட்காந்து மேலே சீட் போட்டிருப்பாங்க போல. ஆமாம் ஆமாம் ஆமாம். காலேஜில் எதுக்கே ஸ்விம்மிங் பூல் அறிவு லோ பட்ஜெட் அது என்ன காலேஜில் ஸ்விம்மிங் பூல் பார்த்ததே இல்லையா? ஷாவ்லின் டெம்பிள். ஷாவ்லின் டெம்பிளா? லோ பட்ஜெட் ஷாவ்லின் டெம்பிள் இன்னும் வர மாட்டியா? நீ தான் எனக்கு சொன்னது வீடியோ பார்த்துட்டு. ஷாவ்லின் டெம்பிள் கட்டிட்டு இதுக்கு எப்படி போகிறது மணி உள்ள அந்த பக்கம் வழி இருக்கா பாரு. அப்படியே கிரிக்கிச்சு போடா ஏன்டா என்னையா இப்படி ஒரு குரங்கு காட்டுறா? ஏய் மேலே ஏதோ ஓடணும். ஆமாம் கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஆனால் அது மனுஷன் நான் கேட்டேன் கிளம்பி சவுண்ட் மாதிரி கேட்டியா? ஏதோ சவுண்ட் கேட்டு இல்லை நிஜமாக கேட்டுச்சு. இப்போ கேட்டுது கண்டிப்பாக கேட்டுது. இல்லை உறுதியாக கேட்டுச்சு. நான் கேட்டேன் நல்லா கேட்டேன். சரி ஆப்போசிட் பில்டிங் போகலாம். ஆப்போசிட் பில்டிங் இந்த ஷாவ்லின் டெம்பிள் விட்டு கிளம்பவா? அங்கேருந்து இருக்கும்போது வரணும் செம்மையா இருக்கு. ஆனால் சூரிய கிளம்பி சொல்லிடு அது ஏதாச்சும் கேட்டியா? பத்தியா வயசான கேள்வி ஏதோ ஒரு கேட்டுச்சா? நல்லா ஓகே ஓகே பார்த்து வயசான கிளவி புலம்புற மாதிரி தான் கேட்குது. கைஸ் நாங்கள் அந்த பில்டிங் போய்ட்டு ஆன் பண்ணிக்கிறோம், ஆஃப் பண்ணிக்கிறோம். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டுன்றது வந்து காலைல அழகாக இருக்கிறத விட நைட்டு வந்து பார்க்க ஒரு மாதிரி கொடூரமாக அமானுஷமாக காட்டுதில்ல. நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம் அங்கே உள்ள அந்த பில்டிங்லாம் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வா 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 ஐயோ அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை. நான் தான் பார்த்துட்டேனே அப்பயே. மாறி மாறி புலம்பாதீங்களா? என்னாச்சு? தெரியல அந்த லாஸ்ட்ல நல்ல ஹைட்டா ஏதோ ஹைட்டாவா சத்தியமா சொல்றேன் லாஸ்ட்ல. சரி 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 அவங்க ஹஸ்கி வாய்ஸில் பேசுங்க. மோஸ்ட்லி கத்த வேணாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் மோஸ்ட்லி கீழே வரும்போது பார்த்து பொருள் வாங்க அது பயமா இருக்கு. கேப்சர் ஆச்சான்னு தெரியல கைஸ், கேப்சர்லாம் ஆச்சான்னு தெரியல, ஏதோ பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இது எல்லாமே கிளாஸ் ரூம் தான்ல. எங்கே ப்ரோ பார்த்தீங்க ப்ரோ? இப்போ தான் நீ சொன்னேன். இவனே சொல்லிட்டு இவனே ஏய் ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடி பின்னாடி டார்கெட் பண்ணுறாங்க தெரியுதா? அப்போ இப்படி 4 பேர் உள்ள போவோம் ப்ரோ. நான் சொன்னேன்னா நம்ம நடக்கிறப்போ நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் ஆகும். நம்ம ஸ்டாப் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ எத்தனை பேர் தானே இருக்கீங்க? சரி எல்லா பிரச்சனையும் கேட்டு ப்ரோ, எல்லா பிரச்சனையும் கேட்டலாம். அது நம்ம ரிச்சுவல் வச்சுருக்கோம்ல ப்ரோ. இது வந்து ஆக்சுவலாக நம்ம சாதா ஆத்மா இல்லை, இது கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா ஜின் மாதிரி தான். ஓகேவா? அந்த ஆயான்றவங்க வந்து நம்ம ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கோம் அதில் சூனியம் கண்டென்ட்டில். இவங்களும் செய்வன சூனியம் வைக்கிறவங்க தான். ஸோ பார்த்து லைஃப்பை பண்ணி வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இது அந்த விஷயம் ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்தால் தான் தைரியமாக இந்த இடத்துல பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லாமே கிளாஸ் ரூம் தான்ல. அந்த ஒரு அக்கௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பேச்சுவார்த்தை எல்லாம் சொல்றீங்க பொண்ணு வீடு சைடு ஆத்மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாரா இல்லையா? பாய் யூஸ் பண்றடா ஏதாச்சும் கட்டுப்படுத்தலாம். தூக்கின் போய் வீட்டு ஷோகேஸ்ல வைக்க போறேன். பாத்தியா 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 தெளிவா கேப்சர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கீழே இருந்து பார்க்கும்போது இங்கே தான் பார்த்தோம் கரெக்டா? என்னப்பா இந்த பில்டிங்கில் இவ்வளோ இதோட கேப்சர் ஆகிறாங்க. கீழே வந்துடுறத பார்த்து பையன் பையன் பொண்ணு மாதிரி தான் இருந்தது. இல்லை முடியலாம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி பொண்ணு மாதிரி தான் இல்லைடா. இன்னும் பில்டிங் அந்த பில்டிங் போய் இதை பார்த்தனாங்க
என்னது அது? தெரியல. வா இங்க பாத்துட்டு திரும்ப அங்க மச்சான் என்னடா எத்தனை இருக்குது சொன்ன மாதிரி. என்னடா என்னடா எப்படி சுத்து போடுது? என்னடா வான்ற இல்ல இங்க பாரு இங்க பாரு. இல்ல 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 சத்தியமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்து வருவோம்ல அது ரொம்ப ஒரு சின்னதா இருக்கும். எக்கோ இது அங்க எங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் ஆகுது. அம்மா சரி போ முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ. இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு இந்த லாஸ்ட்ல பார்த்ததா சரியில்லை. இந்த லாஸ்ட்ல ரெண்டு பாத்துற மாதிரி ஃபீலா இருக்கு. கைஸ் நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உருவம் கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி இருந்தது. இப்ப பாக்குற உருவம் கொஞ்சம் குள்ளமா இருக்க மாதிரி இருக்கு. நல்லாவே ஃபீல் நல்லா ஃபீல் ஆகுது. அது உருவம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு போனதே இல்ல. அப்படியே நின்னுட்டு இருக்கு. ஒரு அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கு. தானே காமிச்சிதியா பக்காவா தெரியுது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த உருவம் ரெண்டு பேர் மாதிரி பாத்துருக்கோம். ஏன்னா ஹைட்டா ஒருத்தவங்க தெரியுது, இப்ப என்ன ஷார்ட்டா ஒருத்தவங்க தெரியுது. சொன்ன மாதிரி நம்ம பார்த்த சொன்ன மாதிரி நம்ம பார்த்த மாதிரியும் எல்லாமே தெரியும். அவங்க சொன்னாங்க இது ஒரு மச்சான் எத்தனை பேரா செத்துருக்கானுங்க இங்க? ஏய் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இங்க ஏகப்பட்டது நடந்துருடா. அது இல்லாம அந்த ஐ கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. எனக்கு புரியல. அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணுது. தயவு செய்து நம்ம ஆளுங்க நினைச்சு யாரும் தனியா போகாதீங்க. ஏதோ தரத்தரன்னு வலிச்ச மாதிரி மேடம் சிலிக்குதுடா. யாரு யாரு யாரு? இல்ல இல்ல இப்ப தரத்தரன்னு யாரும் வலிச்ச மாதிரி கேக்குது. இங்க யாவது ரூம் இல்ல? இங்க இல்ல அவ்வளவுதான். ஏய் என்ன மாதிரி வாய்ஸ் இது? கூப்பிடுற மாதிரி எனக்கு அதான் தெரியல. பையனா பொண்ணா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இது இந்த ஆயா வாய்ஸ் மாதிரி இல்ல லைட்டா. கிளவி வாய்ஸ். இந்த விச் லேடி சோனிகா கிளவி. அவங்களா? இந்த சோனிகாண்டெல்லாம் வரதுப்பா. மச்சான் அது உள்ள லெட்டர் ஒரு லேடி யாரும் இறங்கி போறது. இது படிக்கலையா? படிக்கல. வா 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 படிக்கல இறங்கி வா 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 ஃபாஸ்ட் வா. ஓ இருடா. இங்கதான் இறங்கி போறத நல்லா ஃபீல் பண்ணேன். சரியா? கொஞ்சம் ஃபைட் மோட்ல இருக்கு. என்ன பார்த்தோம்? ஆமா கொஞ்சம் ஃபைட் மோட்ல இருக்கும். அம்மா டேய் 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 என்னடா ஆச்சு? அங்கே போயிட்டு இருக்குடா கான்சென்ட்ரேஷன். அது ஏன்டா அப்படி பாக்குற? ஒரே டைம்ல ரெண்டு நைட்டுக்குள்ள செத்துருவோம் போல கம்முடா. டீ மேல இருந்து கல் எடுத்துடா. கிளாஸ்ரா. அங்க போலாமா அங்க போலாமா அங்க போலாமா? அந்த பில்டிங் போலாம். வாங்க வாங்க அந்த பில்டிங் போலாம். எப்படி வேறு எப்படி இருக்கு? அப்படியே அப்படியே ஏய் இங்கே இருக்கு. நம்ம இங்கே ஏதோ பண்ணாம போறோமே அதான் பாக்குறேன். ரெண்டு பேர் இருக்காங்க அங்க. இங்க ஒரு சவுண்ட் கேக்குது அங்க ஒரு சவுண்ட் கேக்குதா? நான் சொல்றேன்ல நான் இங்க படிக்கட்டல யாரும் இறங்கி போறதா. ஏய் ஜஸ்ட் நம்ம இங்க ஒரு கம்யூனிகேட் மட்டும் பண்ணுவோமே. ஜஸ்ட் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அந்த இடத்த. வாங்க அங்க போறதுக்கு முன்னாடி என்னடா சவுண்ட் இது? இங்க யாரா இருக்கீங்களா எங்களை தவிர? ஏய் கைஸ் ஆக்சுவலாக வந்து சின்ன குழந்தை ஒரு 10 வயசு அந்த மாதிரி குழந்தை மாதிரி இருக்குதுல்ல. காதுக்குள்ள வந்து இறங்க தெரியுதா சவுண்டு? அப்படியே அது ஒரு மாதிரி சத்தம் வருது. குயின்னு வருது.
குழந்தை தூக்கி அடிக்கிற பொருள் கிடையாது. என்னடா ஆத்மாவில் என்ன குழந்தை இது பெருசெல்லாம் இருக்குது. என்னடா என்ன வேணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? உங்க வயசு என்ன தெரியுதா? ஏய் என்ன பரிதாபப்பட்டு வருதாவெல்லாம் பண்ணல. கல்லு தூக்கி அடிக்குது. எனக்கு புரியுது நல்லாவே. உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி டார்ச் லைட் எடுத்து வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் நான் உங்களை வந்து சும்மா பார்க்க தான் வந்திருக்கோம். நீங்கள் என் கேமரா முன்னாடி வரலாம். கேப்சர் பண்ணுறது மட்டும் தான் வேலை, வேற எந்த வேலையும். என்னடா அட்டாக் பண்ணுற மூடில் இருக்காங்க. யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சுட்டாங்களா என்ன? அக்காவா, அண்ணனா, ஆயாவா, பாட்டியா, தாத்தாவா? மாடி எவ்வளோ பெரிய ஷேடோட. ஏதாச்சும் செய்யணுமா? ஏதாவது முறைய விட்டனா? முறைகிறெல்லாம் ஏன் ப்ரோ பேசிட்டு இருக்க லூஸ் மாதிரி? கோச்சிக்கு அப்புறம் என்ன சின்ன 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 எப்படி இன்னும் பாக்குதா கிருட்டா? ஏய் மச்சான் இந்த இடத்துல சரியா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். அங்கே அந்த பில்லர் கிட்ட நின்று நம்ம இப்படியே அதை ஏதோ ஒன்று பார்க்குற மாதிரி சங்கி உங்களுக்கு புரியுதா இல்லையா? மாமா அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டு நைட் ஸ்டேஷன் செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அந்த பில்டிங்கை நைட் ஸ்டேஷன் செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் அங்கே ஏதாவது இருந்தால் கேப்சர் ஆகிக்கும். அது இங்கே நான் அப்போ நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம் ப்ரோ. நம்ம இது வரதுக்கு முன்னாடி சரி பண்ணலாம். ஒரு செகண்ட்ல இதுவாகல நம்மள என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னவோ. நம்மள என்னமோ வந்தவங்களோட நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னவோ. பேசுறீங்க இல்லை இங்கே வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த அளவு கூட ஆக்டிவிட்டிஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல மச்சான். உனக்கு அந்த இடத்துல எனக்கு டப்பு டப்புன்னு ஏதோ பாஸ் ஆகிற மாதிரி வவ்வால் பாஸ் ஆகுதா? அவ்வளோ பெரிய பில்டிங்களா? காலைல பார்க்குற ஃபீலை விட நைட்டு பார்க்குற ஃபீலே பார்த்தா வேற மாதிரி இருக்கு. கைஸ் இங்கே சைடில் வந்து அந்த செங்கல் சூளை அதெல்லாம் ரெடி பண்ணுற கடை மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாரி டெம்போ இது மட்டும் தான் மோஸ்ட்லி போதுங்க. இருக்கும் நம்ம மெயின்லேருந்து தான் ஆட்டோ பிடிச்சி உள்ளே வரணும். காரே எடுத்துகிட்டு வருவாங்க உள்ள. இப்போ பாருங்க கார் கூட வராது. கைஸ் நம்ம காரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்ட முடியாது. ஏன்னா லாரி போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன ரோடு தான். கார் நிப்பாட்டினா லாரி போகாது. ஸோ வந்து கார் எடுத்துகிட்டு போக சொல்லுற டிரைவரை கொஞ்ச நாள் நம்ம கால் பண்ணோன்னே வருவார். அவர் சூப்பரா இருக்கு பாருடா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் தான் லாக் பண்ணணும் நினைக்கிறேன். இங்கே இன்ட்ரோ பேசலாம் நைட்டா மேலேயே இருக்கும். ட்ரோன் அடிச்சு எடுத்துடலாம் ஒரு ஷாட்டு. எப்படி இருக்கு பாருடா. 20 வருஷம். எதையாவது குத்திக்க வேண்டியது பார்த்து வாங்க. சின்னது நினச்ச மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கு. பெல்ட் வர மாதிரிலாம் பக்கம் கோயில் இருக்குடா பக்கத்துலேயே. ஆர்வமா இருக்கு. மச்சான் 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 அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. என்னது இது? டேய் ஆள்னா Dress தெரியும், மூஞ்சி தெரியும், அது ஒண்ணுமே தெரியல. முழு கட்டின்னு இருக்காங்க. முடிவு பண்ண முடியாது. கட்டி பாரு பாத்து பாருங்க. அதான் 15 மாதிரி இருக்கு. நான் கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இதில் நிறையாவே இருக்கும் இந்த டைமில். அஞ்சமே கிடையாது இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் நார்மல் பீப்புள்ஸ்லாம் இல்லை, எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான். உள்ள சத்தங்கிது அப்படியே அமைதியாங்க. எல்லாம் அமைதியாங்க. பொண்ணா பையனா என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். பொதுவா அவங்க இவங்கன்னு பேசுங்க. அவங்க இவங்க அப்படி பேசுங்க. நாங்கள் மேலே வரோம். கேமரா சார் கட் பண்ண. ஓகே தானடா? ஓகே தான் நினைக்கிறேன். சரி வா 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 செக் பண்ணி ப்ரோ. ஓகே அது வாடா மணி. ஐயோ படிக்கிற பாருங்க. சரிடா போலாம். ஆக்சுவலி பாட்டில் கிளாஸ்லாம் நிறைய இருக்குது பார்த்து.
ஆக்சுவலாக நம்ம எந்த பில்டிங்குலாம் போனோமோ அந்த பில்டிங்லேருந்து தான் உருவம் எட்டி பார்க்குது. அதுதான் ரொம்ப இதாக இருக்குது. வாங்க வாங்க. பெரிய கோயில் வித்தியாசமா இருக்கு காலேஜ். காலைல பிரம்மாண்டம் தெரிஞ்சது, நைட்டில் இன்னும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டமே ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு சோஃபா இருக்கும் தெரியுமா? ஆமாம் சரக்கு இருக்கிற ஆமாம் பார்த்தேன். வழி இல்லையா? பார்த்து ஆணி ஏறிக்கும். ஆ புரியல என்னது? ஆ தெரியல. என்ன பண்ணுற ப்ரோ? வா ப்ரோ. ஆ அமைதியாருங்க அமைதியாருங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை நம்மளை தாண்டி யாரும் நடக்கிறாங்க. நடக்கலடா. ஒன்ஸ் மோர் போல மாட்டேன். சைலண்ட் ப்ரோ. சொன்னல நம்மளை தாண்டி யாரும் நடக்கிறாங்க. பார்த்து எதுவும் இதுதான் ரிசப்ஷன் ஏரியா போல. இங்கே இருக்க யாராக இருந்தாலும், அந்த பொண்ணாக இருந்தாலும், அந்த பையனாக இருந்தாலும், அந்த ஆயாவாக இருந்தாலும், ஆயாவா பாட்டியா அவனு சொல்லி அவனு வலிச்சு விட்றாரு. யாராக இருந்தாலுமே எங்கள் முன்னாடி வராங்க சத்தம் போட்டு எங்களை பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. எங்கள் முன்னாடி வரலாம் கூட நாங்கள் மேலே நைட்டிஷன் வச்சுருக்கோம், அதுலேயாவது வந்துட்டு போங்க. எங்கள் வேலை முடிஞ்சிடும். எங்களுக்கு தேவை உங்களை நாங்கள் கேப்சர் பண்ணணும், கிளியராக கேப்சர் பண்ணணும், அவ்வளோதான். எங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியணும். ஆமாம் பாத்தியா தான். சி பாத்தியா தான். நீங்கள் இப்படி சத்தம் போடுறதுலாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் கண்டென்ட் கொடுங்க, பட் ஆனால் எங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி கொடுங்க. ஹியூமன்ஸா நீ நினைக்கிற பண்ணி? ஹியூமன்ஸ்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஹியூமன்ஸாக தான் கண்டிப்பாக வந்து பேசியிருப்பாங்க. ஏ நீ இவ்வளோ உருவம் பார்த்த பிறகு நம்ம ஹியூமன்ஸ்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இந்த கால் நடக்கிறது வந்து அதுதான் சொல்கிறேன். பேய்க்கு கால் இருக்காது சொல்லுவேன். ஒரு நடையில் சந்திச்சு வரும். மேலே இருக்கலாமா? செட்ஸ் வெளியே தான் இருக்கு. கேமரா படிக்க தவிர வேறு வழி இல்லையா? நான் ஒன்றும் அந்த பில்டிங்லாம் பண்ணணும்டா. என்ன 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 கெட்டவத்து வந்துடும் போது வாயில பாட்டி எதை திட்ட போகிறேன். பாட்டி அண்ணன் அக்கம் கொம்மா எனக்கு தைச்சலாம் வருது. அது நம்ம அமைதியாக இருக்கும்போது டப்புன்னு வருதா? வெளியே போகலாம் வெளியே போகலாம் வெளியே போகலாம் வெளியே போகலாம். என்ன என்ன சின்ன சின்ன ஐயோ அப்பா நெத்திலி யாரோ? நெத்திலியா? சரி ஏதாவது பார்த்துருப்பாங்க. வாங்க 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 வாங்க. ஐயோ ஐயோ இல்லடா கேப்சரா கேப்சராவா? எத்தனை செகண்ட்ஸ் அது நின்னுச்சு அப்படியே? நீ சத்தியமா கேமரா தெரியலடா. ப்ரோ ப்ரோ கேமரால எப்பவுமே பதிவாகல ப்ரோ. சத்தியமா ஆகல. என்ன சொல்ற? சத்தியமா இல்ல ஆகல. சத்தியமா இல்ல ஆகல. நான் அதெல்லாம் ரியாக்ட் பண்ணவே இல்லையே. கேப்சர் ஆகலன்றாரு. நாம பார்த்தோம்ல. இது புரியல. கேமரால எப்படி கேப்சர் ஆகாம இருக்கும் ஒரு அமானுஷம்? சத்தியமா இல்ல ஆகல. நான் அதெல்லாம் கத்துக்கூடப்பா. அப்படியே ரியாக்ட் பண்ண அப்படின்ட்டு இருக்கு. நீங்க எதிராக கத்துறீங்க பார்த்தேன். என்னடா இப்படி நின்று பார்த்துக்குது நம்மள? எந்த வழியில பார்க்கல நம்ம. இல்லை நம்ம அப்பத்துலேருந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. பயமே இல்லை இதுக்கு. பாத்தியா? இல்லடா 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 எனக்கு இல்லடா. எப்படி ஒரு டெக்னாலஜி இதுல எப்படி மாட்டாம இருக்கும்? அப்ப என்ன வருது? அது தெரியல.
வந்துச்சு நினைக்கிறேன். அதுவும் எத்தனை பேர் வருவீங்க? ஏய் இருடா, அங்க வந்து சொல்லிட்டு ஓட்டு போறீங்க. ஐயோ ஐயோ அந்த சரியா பார்த்து பண்ணிட்டேன். அப்பா மேல 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 சுடுகாட்டுல ஏதாவது காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க. காலேஜ் தாண்டா சுடுகாடா இருக்கு. வாடா பாப்பா பாப்பா பாப்பா. பேசும்போது தான் கத்துச்சு பத்தியா ஓவர்லாப் பண்ணுது. உடனே அவங்க வந்துடும் சப்ஸ்கிரைபர் பேசாதீங்க கேட்க மாட்டுது அப்படின்ட்டு. பேச இருக்க மாட்டோம். இது காத்து என்னதான் வேணும்? எங்க பின்னாடி வந்து பின்னாடி ஏதோ இருக்கு. பின்னாடி ஏதோ என்னடா பயமுறுத்து? எங்க தானே சொன்னா படிக்கலீங்க சேஃப் இல்லை. வாங்க படிக்கலீங்க சேஃப். என்னடா இது கேர்ள்ஸ் காலேஜ் மாதிரி இருக்குது. இந்த முதுவ பார்க்க பயமா இருக்கு. பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கியா நீ? எனர்ஜி லாஸ் பண்ண ஒன்று பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. எனர்ஜி லாஸ் பண்ணாதீங்க. உனக்கு என்னதான் வேணும்? எதனால இங்கே இருக்கீங்க? ஏய் இதா ஒரே விஷயம், அது பயப்படாத. அது என்னன்றதே இதுக்கு எந்த இன்டென்ஷன்ல கத்துனே தெரியல. இல்ல ஓரளவுக்கு கம்யூனிகேட்டே பண்ணாம எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம கத்துனா கோவம் தான் வரும். கண்டிப்பா டென்ஷன் தான் ஆகுது. அவங்களுக்கு அதான் பேச தெரியும். நம்ம கிட்ட இல்ல ப்ரோ, நான் ஒன்னதான் திட்டுறேன். அது எப்படி திட்ட சொல்லல, சரி சொல்றேன். ஏன் ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ற? திட்டுறியா? புரியல இல்ல ப்ரோ, அது என்ன சொல்றேன்னா அது வந்து இப்படிதான் கத்துங்க. அதுக்குன்னா நீங்க தான் வந்தீங்க எதுக்கு வந்து ஐயோ எதுக்கா வந்த மயிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயோ பூச்சிங்க இருக்கிற கட்டடா அது மச்சான். ஏய் பாத்து தேனி பூச்சி வேற ஏதோ இருக்கு கட்டிங்க. அது என்னடா சவுண்ட் அது? என்ன எடிட்டிங் தான பிஜிஎம் போடுவோம். என்னடா நேச்சத்துல பிஜிஎம் வந்துட்டு இருக்குது. ஐயோ அப்பா மூஞ்சல சவரி இருக்கு சொல்லுது. பூச்சிங்கடா அது. கலப்பி விட்டுற போறா. டேய் கத்துது ஒரு மாதிரி மண்டை அப்படியே குழம்புல உனக்கு கடிச்சா பூச்சி அது. கைபிடு இல்ல ஏய் ஒண்ணு பண்ணாத. என்ன கடிச்சிச்சா கீழே போடா மச்சான் ஸ்பீடா போடா. போ ப்ரோ நான் ஒரு வாட்டி அடிப்பேன் ப்ரோ அந்த தேனியை. என்னடா தெரியாது அது என்ன பயம். ப்ரோ ஒரு வாட்டி அடிப்பேன். போடா நீ கீழ வா ப்ரோ. கீழ வா ப்ரோ. உயிர் பயத்தை எனக்கு காமிச்சிச்சு. நான் ஒரு வாட்டி அடிப்பேன். விசிரா ரைட் போ மச்சான். ரைட்ல போடா. லெஃப்ட் ரைட்ல போய் விசிரா. வாடா போய்டா ப்ரோ. உயிர் பயத்தை காமிச்சிச்சு ப்ரோ. போதும் என்னடா சாப்பாடு கொலைக்கிற மாதிரி வச்சுட்டு விட்றா போ. ஐயோ தேனிதான் முடியுது. இது என்னடா இது? இந்த நெருப்பு காட்டி ஓட்டுற மாதிரி அதை காட்டி ஓட்டினா நல்லா இருக்கும்ன்ற. யாரோ கிளாஸ் நம்பர் இருக்குல்ல. இப்ப அங்க ஏதோ போன மாதிரி இருக்கு எனக்கு. அது இல்ல சாவல. அது பழி வாங்க நான் ப்ரோ இச்சாதரி பாம்பா ப்ரோ. அது வா ப்ரோ.
பொண்ணுடா, பொண்ணு ஆயாடா. சொன்னேன்ல ஆயாவோ பொண்ணு தானே ப்ரோ? ஏதோ சும்மா பொண்ணு ஏதோ சொல்றேன்னு வச்சேன்டா காஜ்ல. அப்போ அவன் கண்டிப்பா ஆயா தான் சொல்லியிருப்பான். அப்படி சொல்லடா, பேய பொண்ணு சொல்றீங்களா? அது சொல்றேன். பொண்ணு மாதிரி தான் பொண்ணு தானே பண்ணுவோம். நீங்க ஆயாவெல்லாம் பொண்ணுன்றீங்க, புதுசா இருக்கு. குடு ப்ரோ, எனக்கு ஆகாது ப்ரோ. அது போட்டும் ப்ரோ ஒரு பக்கம். ஏய் எல்லாருமே ஒரு மேட்ச் வச்சுங்க. கைஸ் இன்னும் நம்ம இந்த பில்டிங் பண்ணோம், அப்புறம் இந்த பில்டிங் பண்ணணும். என்னடா இது என்னடா பில்டிங் தாவுது ஸ்பைடர்மேன் மாதிரி. ஆயா நீ வந்துட போறாங்க. வந்துட்டு போறாங்க ப்ரோ. ஆயா சொல்லாது ப்ரோ. விச்சாயா எதனது? விச்சு ப்ரோ. விச்சாயா எதனது? ஆயா சாரி ஆயா, சாரி ஆயா. எப்போ ரொம்ப ஆயா சாரி ஆயா. ஏதோ இதுல வந்துருச்சுடா. நானும் சொல்றேன். ஆனில் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? தேவையில்லாத பேசி மாட்டிக்கிறேன்டா நானே. நான் எதாவது பண்ணணுமா உங்களுக்கு? இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? எத்தனை பேர் தான் இருக்கீங்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க கன்ஃபார்ம். எத்தனை பேர் தான் இருக்கீங்க? எல்லாருமே இங்க ஒண்ணா இருக்கீங்க ஒற்றுமையா? கேடுங்க என்ன கேடுது? அது எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி எங்க மேல கோவம் இருக்கும்? நாங்க உங்களுக்கு என்னதான் பண்ணோம்? நாம 4-5 பேர் நாங்க ஜஸ்ட் உங்களை கேப்சர் பண்ண தான் வந்திருக்கோம், உங்களை ஹர்ட் பண்ண வரல. சரிங்களா? பத்திரிதா ஜாலியா பத்திரிதா ஆயா, நீங்க பத்திரிதா. சேஃப்டி ப்ரோ, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது ப்ரோ. ஏன் உங்களுக்கு எப்படி இருக்கும் மச்சான்? இவர் என்னடா ஐயா அதான் சொல்லாதடா. ஏன் நீ என்ன அதே சொல்ற? இல்ல இப்போ உனக்கு காஜி பொம்பளை பொறிக்க சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? யோ, உங்களுக்கு சுயநலமோட தான் பேசுறியா இல்ல வேற ஏதோட பேசுறியா? நம்மளுக்குள்ள பேசுறதுன்றது வேற, நீ ஆத்மாவை அப்படி சொல்றது வேற. சொல்றா எப்பா தெரியாம சொல்றா. ஒரு நிமிஷம் சுப்போ இது ஆயா இல்ல தாத்தா மாதிரி இருக்கு. ஆயா சொல்லலாம் தாத்தா கோபப்பட்டாரா? என்ன ப்ரோ? நீ ஏன் ப்ரோ நிக்கிற? என்ன ப்ரோ ஆச்சு? வா ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, சும்மா போயிட்டே இருக்கல பிரச்சனை ப்ரோ, கம்யூனிகேட் பண்ணலாம் ப்ரோ. ஆயாவா பாட்டி தாத்தா என்னன்னு கண்டுபிடிக்கணும். சும்மா பயந்து இது பண்ற பிரச்சனை. பேக் அப்பில்னு போடலையா? இப்போ நான் நெருப்பு வைக்கும்போது வச்சேனா முன்னாடி வச்சேனா? சிசிடிவி ஞாபகம் ஒண்ணு நெருப்பில சிசிடிவி. சீக்கிரம் ஆமா போதுமே இல்ல என்னன்னு தெரியாம பேசும்போது எப்படி? சரி இத வர இரு. நீங்க ரெண்டு பேரும் என்னது? நீங்க ரெண்டு பேரும் நான் வரேன். நீங்க ரெண்டு பேரும் இருங்க ப்ரோ. அப்துல்லா ப்ரோ யாராவது கூட இருப்பாங்க ப்ரோ. இந்த ஆள்கிட்ட கோத்து விட்டு போயிடாங்க. என்னடா ஒன்னிலன்றதுக்கு எதிரா கத்துறீங்க? இது கால்ல குத்துச்சு மணி சொன்னாங்க. கால்ல ப்ரோ இது ப்ரோ வந்துட்டேன். தோ இராம் ப்ரோ. இல்லடா இவரு இப்படி லைட் அடிடா. ஐயோ சவுண்ட் ப்ரோ. என்னடா பண்ற? இல்ல இதுக்கு ஒரு ரூபா என்னது கேக்குது? அதுதான் கேக்குது. நான் ரியாக்ட் பண்ணி அப்படி
பேக் எடுக்குறா அப்படிண்டா. ஓடு 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 ஓடு. இந்த ஆளும் அந்த சிலையும் ஒரே மாதிரி இருக்கு. எங்கடா போற ப்ரோ? எனக்கு அந்த சிலைக்கிட்டே விட்டு போயிடலாம் ப்ரோ. இந்த ஆளும் அது ஒன்று தான். சவுண்டு வருது. 3 நிமிஷம் கழிச்சு திரும்புறாரு ஸ்லோ மோஷன்ல. அது இருக்குதான் ப்ரோ. இல்லைன்னு நான் சொன்னேன். எவ்வளோ லேட்டாக சொல்கிறாரு ப்ரோ அதை. சரியா ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு ஒரு மைண்டு மணி ஏய் ஏதோ தட்டுற அமைச்சத்துக்கு கேக்குது. என்னடா ட்ராவல் ஆகுது சவுண்டு? பூச்சி சவுண்ட் மாதிரி இல்லை திருப்பி? பூச்சியில் ப்ரோ இது பெரிய ஹெலிகாப்டர் மாதிரி போகுது ப்ரோ. ஏண்டா இந்த பட்டிக்காட்டுல எப்படா ஹெலிகாப்டர் போவோம்? லாஜிக்கா பேசடா கொஞ்சம். இங்க நீங்க எங்க பக்கத்துல தானே இருக்கீங்க. ப்ரோ நீ கேட்குற கேள்வி எல்லாத்தையுமே அவன் டவுசிங் ரைடு வச்ச பிறகு எனக்கு ஒரு ஆன்சராக கிடைக்கும். கரெக்டாக கேள்வி. மணல் லாரிடா கைஸ். ஆக்சுவலாக இங்கே மணல் லாரி மட்டும் தான் ட்ராவல் ஆகும், வேறு எதுவுமே வராது. ஆள் நடமாட்டமே மோஸ்ட்லி இருக்காது. அது பைக்கு கார் எதுவுமே போகுது. சரி கேட்குறேன் கேள்வியா? இன்னுமா எங்க மேல கோவம் இருக்கு? கோவம் இருக்குன்ட்டு கன்ஃபார்ம். என்னடா 2 இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் சொல்கிறாங்க இங்கேயும் சொல்கிறாங்க. ப்ரோ ஒரு இல்லை ப்ரோ. லாரியா போகுது. கேள்றா பாதிப்பு இல்லைல்ல. கேளு, பாதிப்பு இருந்தால் பயப்படலாம். இப்போ எங்களை வந்து பின்தொடர்ந்துட்டே இருக்கீங்களே, எங்களால் ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கா உங்களுக்கு? ஒரே நிமிஷம் இருக்கிற டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு நாள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னடா அழுகுறாங்களா கத்துறாங்களா? இப்போ கேட்ட சத்தத்தை வச்சு கேட்குறேன். இங்கே இருக்கிறது பெண் ஆத்மாவா ஆண் ஆத்மாவா இல்லாட்டி வேற யாராவதா? இதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சத்தம் போடுற ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெண் ஆத்மா இருந்தா எஸ் சொல்லுங்க. ஆண் ஆத்மா இருந்தா இந்த கம்பியை விலக்கி காட்டுங்க. அப்படி நிற்குது ஆடுது அவ்வளோதான். ஓகே இப்போ அவங்கள தவிர்த்து அவங்கள தவிர்த்து அந்த சூனியக்கார கிழவி ஆத்மா இங்கதான் இருக்கா? அப்படி கன்ஃபார்ம் சொல்லல. நான் சொல்லல. ஆயா வேலை தான் சொன்னல. மேலே போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன சொல்றது அக்கா? மேலே வாங்க. இங்கே பார்த்து பல்லம் இருக்கு. இங்கே பாருங்க, எங்களை தாக்குற நோக்கத்தில் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவர் பெருசாக செஞ்சு விட்டு போயிடுவோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து. என்ன ப்ரோ செய்யலாம்? நீ என்னடா செய்வேன்? ஆயா செய்வேன் செய்யலாம். செய்வனா எடுக்காத ப்ரோ பிச்சு. ஏன் ப்ரோ பண்ற? ஆனால் வாயை வச்சு நான் எங்கேயா கம்முன்னு இருக்கேன் ப்ரோ. ஏதாவது ஒன்று பேசுகிற ப்ரோ. ஏதாவது ஐயோ தெரியாம இல்லை. இவர் தான் சொல்லுது ஏதாவது பண்ணுறோம். என்ன டக்குன்னு செய்வேன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிடும் ப்ரோ. உனக்காக சரி வாங்க தெரியாம சொல்லிட்டேன். நான் உனக்கும் சேர்த்து தான் ப்ரோ சொல்கிறேன். சேஃபாக இருங்க. சைடு பள்ளத்தை மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ் ப்ளீஸ். நான் தான் தெரியாமல் பாட்டில் மேலே காலை வச்சேன். சந்தோஷ் பயத்தில் வார்த்தை விடாதா? என்னாச்சு? பயத்தில் இல்லை சைலன்றானே. இல்லை சொல்லுற அப்படிதான் பேசுறது. நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் சொல்கிறேன். அவர் தெரியாமல் தான் சொல்லிட்டாரு. ஒருத்தர் இதெல்லாம் தாண்டி உனக்கும் சரி எனக்கும் சரி ஒரு வாழ்க்கை இருக்கு. சரியா? இது நான் பாட்டிக்கிட்ட ஏதாச்சும் இது பண்ணுறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் அதெல்லாம் வாதரா. எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பில்டிங்காக தானே தெரியுது. நான் எங்கடா போவேன்?
சொல்லாதீங்க செஞ்சு ப்ரோ எங்கே போகிற நீ இங்கே தான் கேட்குது கூட இருக்கும் வீடா புத்திரி கீழே போகிற வரைக்கும் அந்த வீடா பட்டு பட்டு சீக்கிரம் பண்ணிதான் சூப்பர் என்னடா இதே ப்ரோ ஹவுசிங் கார்டு கையில் இருந்தால் வாய் பேசக்கூடாது பேசக்கூடாது சொல்லி நீ ஆமாம் அப்படி தான் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் கண்டுபிடிச்சி நீ கொஸ்டின் ரைஸ் பண்ணுறா அப்படி ப்ரோ பண்ண தெரியாது என்னது நீ எதுவுமே பண்ண தேவையில்ல நீ பொடி அதுவே பண்ணும் ஓகே எதுவுமே இல்லை ப்ரோ கொஞ்சம் வைடாவே கொஞ்சம் முயற்சி பண்ணி ஓகே 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 கேள்றா இங்கே இருக்கிற பாட்டி ஏய் கிளவி தான் சொல்லுவாங்க தெரியாம தான் வந்தது. சரி ஓகே இங்கே இருக்கிற பாட்டி எங்களை பின்தொடர்றீங்க நல்லா எங்களுக்கு தெரியுது. உங்களால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படி ஏதாவது பிரச்சனை வரும்னா இந்த கம்பியை ஒன்று சேருங்க. அப்படி பிரச்சனை வராதுன்னா இந்த கம்பியை விலைக்கு காட்டுங்க. ரிச்சுவல் பண்ணலாம். இப்போ அந்த கம்பி சேர்த்தது வந்து அந்த ஆயா தான் அந்த சூனிக்காரை கிழவி தான் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆத்மாங்க விளையாடும். ஓகேவா? அதுவாக கூட இருக்கலாம். அதுதான் அதான் சொல்கிறேன். நீ வச்சிருந்தல ஒரு ரிச்சுவல் கொண்டு வந்தல, ரிச்சுக்காக நீ ஸ்டடி பண்ணல. எடு கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து இந்த இடத்துக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ரிச்சுவல் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் ஸ்டடி பண்ணிட்டு தான் அதை நாங்கள் இங்கே பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற ரிச்சு தானா அவங்க தானா இல்லாட்டி அவங்க இல்லைன்னா கூட அவங்க நாங்கள் வர வைக்கிறதுக்காக ஒரு ரிச்சுவல் வச்சுருக்கோம். அதை நாங்கள் பண்ண போகிறோம். கேமரா கட் பண்ணி இங்க இருக்க